எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்னைக்கு ஒரு 3 ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். 3 ஸ்டாக் வந்துட்டு ஒரு புல்லிஷ் ரேஞ்ச்ல இருக்கு. ஓகே. நம்மளோட ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடோட இந்த 3 ஸ்டாக் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு எல்என்டி. எல்என்டி வந்துட்டு நம்மளோட ஸ்விங் ட்ரேடிங் மெத்தடோட இங்கே வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்திருக்கு. ஓகே. இதோட கீழேருந்து மேலே போய் மறுபடியும் நம்மளுக்கு சப்போர்ட் ஜோனில் வந்திருக்கு. இது மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே. இது ஸ்விங் ட்ரேடிங். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். அது போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதே மாதிரி இங்கே ஸ்விங் ட்ரேடிங்கில் இங்கே வந்துட்டு எல்என்டி வந்துட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு போடுறேன். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு கன்சால்டேஷன். ஓகே. இங்கே இந்த ஜூனில் பார்த்தா கன்சால்டேஷனில் இருக்குது. இது ஒரு டாப்பில் போய் கன்சால்டேஷன் ஆகி மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே. இதே மாதிரி ஒரு ஸ்விங்குக்காக நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது ஸ்விங்கு மூமெண்ட்டில் கன்வெர்ட் ஆகும், மூமெண்ட்டு ஷார்ட் டேர்மில் கன்வெர்ட் ஆகும். ஓகே. இது வந்துட்டு அர்லி என்ட்ரி எல்என்டியில். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் கூட நம்மளோட ஒரு ஸ்விங் மெத்தடில் வந்துட்டு இந்த ஈக்விட்டியில் ஸ்விங் ட்ரேடிங்குக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆக்சிஸ் பேங்க். அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க்கோட நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அப் ட்ரெண்டில் போய் இங்கே ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் அப் ட்ரெண்டில் போய்க்கிருக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஒரு மூமெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ மூமெண்ட்டில் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஸ்விங்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஓகே. ஸ்விங்குக்கு கிடச்சிருக்கு. ஸ்விங்கு நார்மலி ஒரு 4-5 டேஸ் இப்படி போகும்போது நம்மளுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டிவாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிக்கின்னு நம்ம ட்ரேல் பண்ணிக்கின்னு போகணும். ஓகே. அதே மாதிரி இன்றைக்கோட 3வது ஸ்டாக் எதுன்னு பார்த்தா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே வந்துட்டு ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேட் என்னென்னா அந்த 2 ஸ்டாக்கும் வந்துட்டு ஸ்விங்குக்காக கிடச்சிருக்கு. இது வந்துட்டு மூமெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஸ்விங்குக்கு நம்மளுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சி. பட் நம்ம இங்கே வாங்கலை. இங்கே வாங்குறவங்க மூமெண்ட்டுக்கு வாங்கலாம். ஓகே. மூமெண்ட்டுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது வந்துட்டு ஸ்விங்குக்காக இல்லை. ஓகே. இந்த 2 ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எல்என்டி அப்புறமா நம்ம சொல்லியிருக்கிற ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு ஸ்விங்குக்காக சொல்லியிருக்கோங்க. இந்த ஸ்டாக் வந்துட்டு ஸ்விங்கு இல்லை, மூமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இது. இன்கேஸ் ஸ்விங்குக்காக நீங்கள் பிளான் பண்ணுறது இருந்தால் இன்னும் ப்ரைஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்விங்குக்காக வாங்கலாம். ஓகே. இந்த 3 ஸ்டாக் வந்துட்டு நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. அப்புறமா ப்ரீவியஸ் ஆல்ரெடி நான் சில வீடியோ ஸ்விங்ஸ் ட்ரேடிங்காக ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்கேன். அதுவும் போய் ரெஃபரல் பாருங்கள். எப்படி ப்ரைஸ் எல்லாம் பிஹேவ் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.